2023. இனிஷியலி நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் 2022 கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2023யோட இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து கேசஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரே ஒரு நிமிஷம். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஸோ இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற கேஸ் வந்து காஷிபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஸோ இந்த கேஸில் என்னன்னா வந்து 2010 கல்யாணம் ஆன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து அந்த ஒய்ஃப் வந்து சூசைட்ஸை கமிட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்டு அவங்களோட மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் இன் லா எல்லாருமே வந்து டவுரி டிமாண்ட் பண்ணி அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணி ஹராஸ் பண்ண காரணத்தினால அவங்க வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு ஓப்பன் வெல்ல குதிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஃபேக்ட்ஸு. ஸோ வந்து இந்த அப்பலன்ஸ் மேலே வந்து அந்த ஹஸ்பண்டு 2 பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த பிரதர் இன் லா மேலே வந்து செக்ஷன் 498A ஆஃப் ஐபிசி அண்ட் செக்ஷன் 306க்கு வந்து சார்ஜஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதாவது குரூவல்ட்டி 498A வந்து ஒரு ஹஸ்பண்டோ ரிலேட்டிவோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு உமனை குரூவல்ட்டிக்கு சப்ஜெக்ட் பண்ணால் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும், அதுக்கப்புறம் செக்ஷன் 306 அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்கான பனிஷ்மெண்ட்ஸுக்குமே இந்த சார்ஜஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. செஷன்ஸ் கோர்ட்லேயுமே இந்த 2 செக்ஷன் கடியிலுமே இருக்க பனிஷ்மெண்ட்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்லேயும் இந்த கன்விக்ஷனை வந்து அஃபர்ம் பண்ணிடுறாங்க. பட் அந்த பிரதர் இன் லாவை மட்டும் அக்விட் பண்ணிடுறாங்க இந்த ஹைகோர்ட்டில். ஸோ ப்ராசிக்யூஷனில் வந்து 21 விட்னஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணுற ப்ராசஸில் 3 பேர் வந்து ஹாஸ்டலாக டர்ன் ஆகிடுறாங்க. இந்த விட்னஸஸில் வந்து என்னென்னா செக்ஷன் 498A வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா எவிடன்ஸுமே ப்ராசிக்யூஷன் வந்து ரீசனபிள் டவுட்டையும் தாண்டி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்லி எவிடன்ஸ் எல்லாமே லைக் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி அந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணி வச்ச ஒரு பர்சனுமே அவங்களும் விட்னஸாக வந்து தே ஹவ் கிவன் தி எவிடன்ஸ் தட் அந்த பேரண்ட்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து அவங்கள ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி, டவுரிக்காக கோல்டுக்காக அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கிறதுனால செக்ஷன் 498A கன்விக்ஷன் வந்து கரெக்டுன்னு நம்மளோட சுப்ரீம் கோர்ட்லையும் சொல்லிடுறாங்க. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அரைஸ் ஆயிருக்க இஷ்யூ என்னன்னா இந்த கேஸ்ல வந்து செக்ஷன் 306 வந்து ப்ராசிக்யூஷன் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் இந்த கேஸோட மேஜர் கொஸ்டின். ஏன்னா இங்கே 306 வந்து அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் பற்றி பேசுது. ஸோ இங்கே என்னதான் குரூவல்ட்டினால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலுமே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன் லா தான் வந்து அவங்கள சூசைட்க்கு அபெட் பண்ண வச்சிருக்காங்களா, அது வந்து வேலிடாங்கிறது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்ல அரைஸ் ஆயிருக்க இஷ்யூ. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இதை எப்படி அப்சர்வ் பண்றாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா என்ன? ஸோ அபெட்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்சனை வந்து தூண்டி விடுறது, தானே இன்னொருத்தரை வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தூண்டி விடுறது. டைரக்டா ஒரு ஆக்ட் பண்ணியோ இல்லை ஒரு இன்டென்ஷனலா ஏதோ ஒரு வகையில டைரக்டா ஒரு பர்சனை சூசைட் கமிட் பண்ணிக்கிறதுக்கு தூண்டி விட்டு அப்படிதான் வந்து அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கான டெஃபினிஷன் வந்து சொல்றாங்க. செக்ஷன் 107 ஆஃப் ஐபிசிலையும் இது வந்து ரொம்ப கிளியரா ஸ்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து இந்த எம் மோகன் வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்ல இந்த கேஸ்லயும் அபெட்மெண்ட்டை பத்தி ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மென்சரியாவும் இருக்கணும், அதை தாண்டி ஒரு ஆக்டிவ் ஆக்ட் ஒரு டைரக்ட் ஆக்ட் விச் லீட்ஸ் த டிசீஸ் டு கமிட் சூசைடுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஆக்ட் இருக்கணும், ஒரு டைரக்ட் ஆக்ட் இருக்கணும். ஸோ நம்மளோட ப்ராசிக்யூஷனோட விட்னஸஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெத்துக்கான காஸ் வந்து ட்ரௌனிங் மட்டும்தான், அதை தாண்டி அவங்க வந்து வேற எந்த ஒரு ஒப்பீனியனுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டமோட ஒப்பீனியன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணியிருக்கா இல்லை தெரியாம விழுந்திருக்காங்கிறத கூட நம்மளால ஒரு 100% ஷியோரா சொல்லவே முடியாது. ஸோ இந்த விட்னஸுமே அவங்க சூசைட்கான அபெட்மெண்ட் சூசைட் வந்து மற்றவங்க அபெட் பண்ணியோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரினால இல்லை மற்றவங்க தள்ளி விட்டோ இல்லை அவங்க ஒரு மென்டல் ஸ்டேட்ல தான் இது பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே இல்லை.
அது மட்டும் இல்லாம மத்த விட்னஸஸுமே என்னன்னா யாருமே அந்த பொண்ணு போய் தானா அந்த கிணறுல குதிக்கிற ஒரு சுச்சுவேஷனையுமே எந்த எந்த விட்னஸுமே பார்க்கல. அவங்க பேரண்ட்ஸுமே அந்த பாடியை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர வெள்ளுக்குள்ள இருக்கும் அந்த பாடியை அவங்க பார்க்கவுமே இல்லை. ஸோ ப்ராசிக்யூஷனோட விட்னஸஸ் படி பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான லைக் அந்த அப்பலன்ஸ் வந்து தூண்டி விட்டதுனால தான் இவங்க வந்து அந்த கிணறுல குதிச்சிருக்காங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே இல்லை. என்னதான் இப்படி இருந்தாலுமே நம்ம செக்ஷன் எவிடன்ஸ் ஆக்டோட செக்ஷன் 113A என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டா, அதுவும் வித்தின் 7 years ஆஃப் மேரேஜ் அவங்க ஹஸ்பண்டோ ரிலேட்டிவோ அவங்களை க்ரூவல்ட்டிக்கு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தா, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கோர்ட் வந்து இது அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடுங்கிறத ப்ரெசியூம் பண்ணிக்கலாம்னு வந்து இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இந்த 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 செக்ஷன் படி இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பொண்ணுக்கு சூசைட் கமிட் பண்ணது அபெட்மெண்ட்னால தான் வந்து கோர்ட் வந்து ப்ரெசியூம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மியர் ஃபேக்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் சூசைட் மட்டுமே இந்த செக்ஷன் 113A கொடுக்கப்பட்டிருக்கிறத ப்ரெசியூம் பண்ணிக்கிறதுக்கு 100% நம்ம அதை வந்து கோர்ட் ப்ரெசியூம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த சூசைடை தாண்டி அதை ப்ரூவ் பண்ணணும். அந்த அபெட்மெண்ட் வந்து அதுக்கான எவிடன்ஸுமே ப்ராசிக்யூஷன் தரணும். வெறுமனா அந்த சூசைட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்காங்கிற ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டுமே இந்த ப்ரிசம்ஷனை வந்து கோர்ட் எடுத்துக்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்ட் கேஸ்ல பார்த்தோம்னா ப்ராசிக்யூஷன் வந்து க்ரூவல்ட்டியை மட்டும்தான் அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதே தவிர சூசைடோட அபெட்மெண்ட்டை அவங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கோர்ட் வந்து அப்பலன்ஸை 306 ஆஃப் ஐபிசி செக்ஷன் கடியில் இருக்க சார்ஜஸ்ல இருந்து அக்விட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ 2023 வந்தப்போ ஆல்ரெடி நம்மளோட அப்பலன்ஸ் வந்து 498A பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி ஒரு 2 to 3 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணதுனால அவங்கள வந்து இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்தும் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. 306 வந்து இங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் கேஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மேம் 498A வந்துட்டு கன்விக்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ரிசன்மென்ட் கிளியரா கேட்கல நீங்க சொல்றது. வந்துட்டு கன்விக்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ரிசன்மென்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் எவ்வளவு? நீங்க சொல்றது கிளியரா கேட்கல. உங்க क्वेश्चन வேணா நீங்க டைப் பண்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல? உங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்குல்ல? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. 498A வந்துட்டு ப்ரூஃப் ஆகி கன்விக்ட் கொடுத்துட்டாங்கல்ல, சென்டென்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன் இந்த கேஸ்ல. 7 yearsல இருந்து இல்ல பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கு ஆக்சுவலி 2 years சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிளஸ் ஒரு ஃபைனுமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேற யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா நம்ம அடுத்த கேஸ்க்கு போகலாம். அடுத்த கேஸ் வந்து சுகன்யா வில் பி பிரசன்ட். ஹலோ, ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குது. ஸோ கேஸ் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன் இப்போ.
அபினயா ஆடிபிளா இருக்குன்னா? கேக்குது, ஸ்கிரீனும் தெரியுது. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து சவுந்தரராஜன் வெர்சஸ் ஸ்டேட், ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். இந்த கேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கேஸ். இட் இஸ் ரிகார்டிங் டு bribery and எப்போ வந்து ஃப்ரேம் சார்ஜஸ் வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் ஆகலையோ ஆர் there is an error in framing the charges with respect to bribery, there might be grave consequences-ங்கிறத பார்க்க போகிறோம். The consequences, it might go to the extent of even the accused getting acquitted. ஸோ முதல்ல வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்துடலாம். இதில் வந்து appellant வந்து சப் ரெஜிஸ்டர் அண்ட் த கம்ப்ளைனண்ட் வந்து he is a purchaser of a land. Complainant வந்து 16 cents of land வந்து he is purchasing from the vendors and complainant ரெண்டு பேருமே they are presenting the sale deed to the sub register. இவங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டிஸ் பே பண்ணிட்டு அதுக்கு உண்டான ரெசிப்டும் அவங்க வாங்கிட்டு they are giving the sale deed to the sub register. அது வந்து at that stage they are not collecting the sale deed from the sub register. Sub registrar வந்து first வந்து FMB sketch demand பண்றாங்க. அதை வந்து complainant வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து he demands a field visit to the respective land. அதுக்கப்புறம் they arrange the transportation to the land also. அதுக்கப்புறம் topo sketch arrange பண்றாங்க. அதுவும் டாக்குமெண்ட்ஸா சப்மிட் பண்றாங்க. at this stage sub register வந்து 500 rupees வந்து to hand over the registered sale deed. ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன sale deed அதுக்கு வந்து he's asking, he's demanding a gratification amount. இந்த gratification amount வந்து complainant வந்து he is not ready to pay to the register as a bribe. So at this point வந்து he is filing a complaint with the inspector of police anti-corruption unit. So in the stage la வந்து they are laying traps to get hold of the appellant red-handed. First trap la வந்து first trap அவங்க செட் பண்ணும்போது the sub register does not get caught. However, second trap la வந்து he gets caught red-handed in presence of a shadow witness. Shadow witness இருக்கும்போது இந்த கேஸ்ல வந்து his demand வந்து it was already made when the topo sketch was given by the complainant to the sub register. But shadow witness இருக்கும்போது he's just witnessing the acceptance of the bribe. He's not seeing the demand of the bribe. So இப்போ வந்து once he is caught red-handed நம்ம வந்து issues of the case பார்க்கலாம். ட்ரையல் கோர்ட்ல வந்து for under Prevention of Corruption Act 1988 la under section 7 and under section 13(2) read with 13(1)(d) la he gets convicted. So the sub register goes for the appeal. High court liu his appeal gets dismissed and the conviction holds. Conviction la he is sentenced for imprisonment as well as a fine. Next வந்து he goes for a Supreme Court appeal. Supreme Court appeal la வந்து one of the contentions raised, ரெண்டு contentions, main contentions on behalf of the appellant. ஒன்று வந்து the charges framed வந்து there was no material defect in the charge framed. அதாவது ப்ராப்பர் டேட்ல ஃப்ரேம் லைக் ப்ராப்பர் டேட்ல மென்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க, ஸ்பெசிஃபிக் டேட் மென்ஷன் பண்ணலன்னு சொல்றாங்க, ஸ்பெசிஃபிக் ப்ரூஃப் இல்லாம த கம்ப்ளைண்ட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்டுன்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து once there's material defect in the charge framed, there will be grave prejudice to the appellant, அதாவது for the sub register. And when there's grave prejudice to the sub register, he cannot defend himself properly-ங்கிறது வந்து that's the complaint of the appellant. இதுக்கு counter statement what the state is saying is under CRPC under section 464 la, if at all there's whether there's no unless and until there is defect or omission in framing of a charge, அது வந்து when it becomes prejudicial to the அந்த omissionனால when it becomes prejudice to the accused, or when there's failure of justice, இது ரெண்டு either prejudice வந்து establish பண்ணும் accused, இல்லைன்னா வந்து failure of justice establish பண்ணும். Unless and until either one of those இது வந்து establish பண்ணலன்னா the case will still hold goodங்கிறது வந்து ஸ்டேட்டோட கண்டென்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் பார்த்துடலாம். With respect to
finding proof of first வந்து with respect to CRPC section 464 பார்த்துடலாம். 464ல effect of omission to frame or absence of or error in charge. இதுல வந்து when there is no proper framing of charges, there is இதுல இந்த கேஸ்ல வந்து there is witnesses, complainant வந்து ஒரு விட்னஸா இருக்காங்க, plus shadow witnessம் ஒரு விட்னஸா இருக்காங்க. ரெண்டு பேருமே they are not deposing their statements properly. Complainant வந்து he turns hostile and he's saying that bribe is not actually accepted, but there was just a delay in giving the registered sale deed. அவருக்கு there was no bribe, but there was delayங்கிறது மட்டும் he turns hostile and says opposite way. இன்னொன்று வந்து shadow witness வந்து he's saying that there was no, he didn't witness any demand made, பட் ஆனால் அவர் வந்து only the acceptance of the bribe வந்து மட்டும்தான் பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. ஸோ ஒன்ஸ் இது ரெண்டுமே ப்ராப்பராக இல்லைங்கும் போது there is ப்ராப்பராக இல்லைங்கும் போது there is error in the trial court. ஸ்பெஷல் கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து there is no specific charge made. ப்ராப்பராக சார்ஜஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக் டேட்ஸில் சார்ஜஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக் டைமிங்கில் சார்ஜஸ் ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணல அப்படிங்கிறதுனால ட்ரையல் கோர்ட்டும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ஹேஸ் டு பி மோர் விஜிலண்ட்டுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன். ஸோ இஃப் ட்ரையல் கோர்ட் if it fails to frame a proper charge, the public prosecutor can also point it out so that the justice will be carried ங்கிறது வந்து one of the main observations of the Supreme Court. Second வந்து finding proof of demand for the bribery, for the corruption done. So இதில் வந்து one of the sine qua non for prevention of corruption actல என்னன்னா there must be proof. Proof வந்து ரெண்டு வகையான proof. ஒன்று வந்து demand and as well as acceptance of the alleged bribe made. இதுல வந்து shadow witness வந்து since he doesn't depose himself properly during the cross examination, demand ஓட proper proof வந்து public prosecutorனால he wasn't able to establish that fact. ஸோ இதில் இந்த கேஸில் என்ன ஃபைனல் ஆகுதுன்னா only a simple demand for மணிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. கிராட்டிஃபிகேஷன், அந்த சேல் டீட் கொடுக்கறதுக்காக மணி கொடுக்குறாங்கங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ இந்த ஒன் ஆஃப் த மெயின் sine qua nonங்கிறது வந்து திருப்பி ரீஐட்ரேட் பண்ணுற there must be proof for both demand and acceptance for the bribe, alleged bribe. So once this is not there, Supreme Court வந்து he dismisses this charge also. So finally, since both these charges don't hold good, appeal வந்து it is allowed by the Supreme Court, and sub-register goes scot-free and he gets acquitted of all the offenses against him. So இதுதான் இந்த கேஸ். யாராச்சுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா feel free to ask. ஸோ நெக்ஸ்ட் கேஸுக்கு போயிடலாம்ல அபிநயா? யாருக்கும் எந்த டவுட் சொல்லலாம், நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து அபிராம் will be presenting, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் law faculty. குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய கேஸு ரங்கப்பா ஜாவு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஆக்சுவலாக இது சின்ன கேஸ் தான், பெருசாக இல்லை, பட் வெரி ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் பை த சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 30 நடந்த கேஸ் தான் இது. இதில் வந்துட்டு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அண்ட் ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் அவர்கள் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் சிக்னிஃபிகண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்ட்ஸ் எடுத்துக்குவோம். 15th November 2009 வந்துட்டு கீதா ஜாவூர் அவங்களும்
அப்பல் அண்ட் ரங்கப்பா ஜாவூர் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நியர்லி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஆனால் கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறாங்க ஒய்ஃப். 498A 497, 504, 506 செக்ஷன்ஸ் ஆஃப் ஐபிசியில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் செக்ஷன் 3 and 4 ஆஃப் டவரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ 427 வந்துட்டு மிஸ்சீஃப், அது பெருசாக பெரிய சார்ஜ்லாம் இல்லை. 498 வந்துட்டு க்ரூவல்டி. அபிநயா ஃபர்ஸ்ட் கேஸில் அது டீட்டெயிலாக அந்த செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 506 வந்துட்டு கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் 3 and 4 ஆஃப் டவரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு சப்சிக்வெண்ட்லி அவங்க வந்துட்டு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த சார்ஜஸை ஒய்ஃபை. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு இதுக்கு வராங்க, ஒரு நடுநிலைக்கு வராங்க. செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி 2 பேரும் நடுநிலைக்கு வந்து எஃப்ஐஆர் சாரி டு ஜாயின். ஸோ இதில் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அவங்க டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு செட்டில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது ஒய்ஃப் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் எவ்வளோ தூரம் அக்செப்டபிள் அப்படின்னு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. அப்புறம் April 10th, 2012 வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்துட்டு சிவில் ஜட்ஜ் வந்துட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைவர்ஸ் கிராண்ட் ஆகப்படுது. டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை கோர்ட்டில் வந்துட்டு அப்பல் நம்ம பிரசன்ட் அப்பலண்ட் ரங்கப்பா ஜாவூர் இவர் வந்துட்டு கிரிமினல் பெட்டிஷன் போடுறாரு 482ல. 482 சிஆர்பிசி படியாக ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாரு. எதுக்குன்னா இந்த எஃப்ஐஆரும் சப்சிக்வெண்ட் சார்ஜ் ஷீட்டும் இவர் மேலே இந்த ஒய்ஃப் போடுறத வந்துட்டு குவாஷ் பண்ண. ஸோ இன் நார்மல் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் அது முடியாது தான், கஷ்டம் தான். ஸோ மேபி தட்ஸ் வை he approached High Court, Honorable High Court. ஸோ ஹை கோர்ட் என்ன பண்ணுறதுன்னா, ஹை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆனால் ஹை கோர்ட் கன்சிடர் பண்ணாத ஃபேக்ட் என்னன்னா, இஷ்யூஸ் இவங்களுக்கான பிரச்சனையாக இருந்த இஷ்யூஸ் வந்துட்டு நம்ம பார்ட்டிஸ் அவங்களுக்குள்ளேயே செட்டில் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது ஹைகோர்ட் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிடுது. இந்த எஃப்ஐஆரும் சார்ஜ் ஷீட்டும் கண்டினியூ ஆகும். ரங்கப்பாவை வந்துட்டு ப்ராசிக்யூட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க ரங்கப்பா ஜாவூர் அவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி கேள்விக்குறியா இருக்கு என்னன்னா, ஹைகோர்ட் டிசிஷன் ரிஜெக்ட் பண்ணது, அந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கான அந்த ஹைகோர்ட்டோட டிசிஷன் வந்துட்டு பேட் இன் லாவா அப்படின்னு சொல்றாங்க. 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு எஸ்பெஷலி கன்சிடரிங் இது ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். செகண்ட் ஒன்று என்னன்னா, இந்த 2 பார்ட்டிஸுமே வந்துட்டு கேஸை செட்டில் பண்ணிட்டாங்க அவுட் ஆஃப் கோர்ட்டு. ஸோ இது உண்மையிலே தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ப்ராசிக்யூட் பண்றது மூலியமா எந்த விதமான யூஸும் கிடையாது. ஆல்ரெடி ஜஸ்டிஸ் இஸ் டன் தான். ஏன்னா போத் த பார்ட்டிஸ் ஆர் ஹாப்பி தான். அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பர்சனல், அவங்கள தேவையில்லாமல் ப்ராசிக்யூட் பண்ணுறது மூலியமா நாட்டுக்கு இட் வில் பி பேட் அப்படின்னு சொல்கிறாங்க, கோர்ட் சொல்லுது. அதில் வந்துட்டு இன்னொரு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன் கோர்ட்டோடது, சுப்ரீம் கோர்ட்டோடது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஐ மீன் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ன்னு வரும்போது கிரிமினல் கேஸாக இருந்தால் கூட கோர்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதாவது பார்ட்டிஸ் வந்து உண்மையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு
சமாதானபரமா செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுச்சு, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுச்சுன்னா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸா இருந்தா கூட அந்த ப்ரொசீடிங்ஸை எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை எஃப்ஐஆர் மூலியமா அந்த சார்ஜ் ஷீட்டை சுப்ரீம் கோர்ட் 142 ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு குவாஷ் பண்ணலாம். இல்லைன்னா ஹை கோர்ட்டுக்கும் சேம் 482 செக்ஷன் ஆஃப் சிஆர்பிசி யூஸ் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல என்னன்னா டிஸ்பியூட் முடிஞ்சு அவங்க செட்டிலும் பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்துட்டு ரீமேரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த ப்ராசிக்யூஷன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் கோர்ட் சொல்லியிருக்கு, இஃப் பார்ட்டிஸ் ஆர் ஆல்ரெடி செட்டில்டு இன் டிஸ்பியூட் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், இங்கே வந்துட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் 142 ஆர்டிகிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹைகோர்ட்டாக இருந்தால் செக்ஷன் 482 சிஆர்பிசி யூஸ் பண்ணி ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ஒரு லிட்டிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னா சார்ஜ் ஷீட்டு வாஷ் பண்ணிட்டாங்க, அப்பீலும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேஸு. ஸோ யாருக்கே ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப பெரிய கேஸ்லாம் இல்லை, ஆனால் ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்சர்வேஷன் தான் சுப்ரீம் கோர்ட் சைடில் இருந்தது. ஓகே, ஸோ யாருக்காவது டவுட் எதாவது இருக்குதா? ஸோ டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இல்லாத பட்சம் ஸோ வேற எதுவும் டவுட் இல்லாத பட்சம் இன்னைக்கு மீட்டிங் அவ்வளோதான். வில் வைண்ட் இட் அப். உங்க சஜஷன்ஸ் வந்துட்டு சொல்லலாம் ஏதாவது இருந்தால். ஆக்சுவலி வி ஆர் ஆல் டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நாங்கள் 12th வீக்காக ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் 2022 பண்ணோம், அது முடிஞ்சிச்சு. இது இப்போ செகண்ட் சீரீஸு 2023 இல்லை இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு அந்த வரிசையில் 3வது சீரீஸ் இது. ஆக்சுவலி தேர் இஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. எங்களோட அடுத்த மீட்டிங்கோட அப்டேட்ஸு அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் இப்போ கமெண்ட் பாக்ஸ்லேயே போஸ்ட் பண்ணுறேன். யா